மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பதிவில் நமக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னொரு விஷயத்தில் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில் நம்ம ஏதோ ஒரு அடிமையாகவே இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அதாவது அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ஏதோ அடிமைப்படுத்தினான்னா ஏதோ ஒரு அவன் படைபலம் ஏதோ ஒன்று வச்சு நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சது நம்ம கவனிச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிங்க ஏதோ ஒரு அவங்க சுத்தி ஏதோ ஒரு குறுநில மன்னர்கள் இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் ஆயுதங்களா அதை ஊடகத்தை வச்சியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வச்சு நம்மளை அடிமைப்படுத்திட்டு வர்றது நம்ம கவனிக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2014 முன்னாடி எல்லாம் கவனிச்சோம்னா, கோட்டையில கொடி ஏற்றும் போது அதாவது பிரதம மந்திரி எல்லாம் அதாவது ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளார இருந்துதான் ஏற்றுவாங்க. ஆனால் அதே பாரத பிரதமர் 2014 அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கண்ணாடி கூண்டு எதுவுமே இல்லை. சுதந்திரமா கொடியேற்றுற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதே மாநில வாரியா எடுத்துட்டான்னா எந்த ஒரு மாநிலத்திலும் ஏதோ ஒரு அரசியல் பலம் இருக்கும். அவங்க மக்கள் சார்ந்த விஷயமும் எடுக்கிறாங்களா பார்த்தான்னா, ஒன்று மக்கள் சார்ந்து இருப்பாங்க, இன்னொன்று அடிப்படையாக ஒரு குடும்ப சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு திமுக அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட பேச்சு. ஏன்னா இன்னைக்கு சில தூய்மை பணியாளர்கள் நேத்து நடந்துச்சு. நள்ளிரவுல கைது செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு உயர்நீதிமன்றம் அந்த இடத்துல ஒரு பொதுநல வழக்குல அவங்கள வெளியேற்றப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே நள்ளிரவுல ஏன் பண்ணீங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சில அடிப்படை அந்த மாதிரி உரிமைக்காக போராடுறவங்களுக்கு ஆதரவா வக்கீல் எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களையும் கைது செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்களையும் விடுவிக்க சில உத்தரவிட்டுட்டாங்க, நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு தமிழக அரசோட ஒரு நிலைமை பாருங்க. அதாவது ஒரு நிர்பந்தத்துல தான் அவங்க போராடிய நிர்பந்தத்துல தான் ஒரு 6 திட்டங்களை வெளியேற்றிருக்காங்க. அந்த 6 திட்டத்தினால யாருக்கு லாபங்கிற மாதிரி இன்னைக்கு யாராவது பேசுறாங்களா அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். அதே இன்னைக்கு அந்த 6 திட்டத்தை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேரணி போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல போராடினவங்க ஒரு பக்கம். ஏன்னா ஒரு அந்த 6 திட்டங்களும் இதே இந்த தூய்மை பணியாளர் பிரைவேட்டுக்கு கொடுத்தாச்சு, ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த திட்டம் யாருக்காக, இந்த போராடினவங்களுக்கு அது போய் சேருமா அப்படிங்கிற கேள்விக்கு குறிதா இன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு மடைமாற்றி ஏதோ ஒன்று நாங்க பாருங்க நாங்க அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நான் ஏன் சுதந்திரம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கிறேன்னா, இங்க ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர் எல்லாம் உங்க கூட டீ சாப்பிட்டாங்க, உங்க கூட சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ உங்க கூட சாப்பிட்டாங்க, உங்க கூட டீ சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த மனநிலை எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க கூட அந்த அளவுக்கு நீங்க தீண்டத்தகாதவர்களா நினைச்சு பாருங்க. மனுஷன் தானே, டீ சாப்பிட்டது ஒரு பெரிய விஷயமா? அப்போ இந்த இடத்துல மனநிலை எங்க இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம யாரோ ஒருத்தரை நம்ம அடிமைப்படுத்துறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா ஊடகம் இன்னைக்கு நேத்து தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவுல மயக்கம் அடைகிறாங்க, போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னு சில செய்திகள் வருது. ஒரு பெண்மணி கையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி கதறத நம்ம கவனிக்கிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி சில குரல் கொடுத்துக்கும் போது ஊடகம் என்னத்தை பேச்சிருக்கணும். இன்னைக்கு 4வது ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னைக்கு என்ன பேச்சு வருதுன்னா, அதிமுக தங்கமணி அவர்கள் திமுகவுக்கு ஐக்கியமாகறாரு, அதிமுக விட்டு வெளியே வர்றாரு அப்படின்ற ஒரு செய்தி ஹெட்நியூஸ்ல. ஆனா இங்க பற்றி எரியுது இன்னைக்கு. இதுக்காக ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, எல்லாருமே அனைத்து கட்சியும் கண்டனம் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா கொத்தடிமை அப்படின்னு சொல்லல, காங்கிரஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செல்வ பெருந்தகை அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது தாய் உள்ளத்தோட அணுகி இருக்க வேண்டும் காவல்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க கூட்டணி ஆனதுனால பகிரங்கமா எதுவுமே சொல்லக்கூடாது. அதாவது சும்மா நாங்களும் ஒரு அறிக்கை அதாவது கண்டனத்தை வெளியிட்டிருக்கோன்ற மாதிரி. அடுத்ததா விசிகா திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே இவங்க எல்லாம் என்னன்னா எல்லாம் இன்னைக்கு ஓட்டு தான் பாக்குறாங்க, மக்களை ஓட்டாதான் பாக்குறாங்களே ஒழிய ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு அரசு இன்னும் மறுபடியும் சொல்ற ஏதோ ஒரு அடிமைத்தனத்துலதான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ அதிகாரத்தோட கேட்குறாங்க. நீங்க நாங்க அதாவது ஒரு அம்மா அதுல ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதாவது
நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா இதை நிறைவேற்றுறோம்னு சொல்றோம், அதனால நாங்க ஓட்டு போட்டோம். அப்போ அந்த உங்களோட ஆதரவு, உங்களோட கருணை, கரிசனம் எல்லாம் எங்களுக்கு தானே இருக்கணும், ஓட்டு போட்டவங்க மேல தானே இருக்கணும். ஏன் ஆந்திரா டெண்டர்ல போகணும் அப்படின்ற கேள்வி நியாயம் தானே, கேட்கறது நியாயம் தானே. ஆனா இதே அடித்தட்டு மக்கள் எல்லாம் நிறைய பேர் நாங்க இருக்கோம்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் இவங்க எல்லாம் பேசுறாங்க, வாய்க்கிழிய பேசுறாங்க. அதாவது கார்பரேட்டுக்கு வித்துட்டாங்க, அம்பானியும் அதானியும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இங்க மட்டும் என்ன, பிரைவேட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன இப்போ? அப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறது இல்லை தானே. அப்போ இந்த அரசு அடிப்படை தேவையான ஒரு அடிப்படை தேவை என்ன இருக்கு, அதாவது ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க மக்களுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு, அதே மாதிரி பேருந்து இயக்குபவர்கள், அதே மாதிரி அடிப்படை சுகாதாரத்துறை, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போதிய அளவுல டாக்டர் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், இதை கூட இது அரசு நடத்த முடியலன்னா எதுக்கு கவுன்சிலரு, எதுக்கு மேயரு, எதுக்கு இங்க மாநகராட்சி, கேள்வி வருமா இல்லையா? இதெல்லாம் பிரைவேட் நடத்துறதா இருந்தான்னா எல்லாத்தையுமே பிரைவேட் நடத்திட்டு போறாங்கல்ல, எதுக்கு? அப்ப இப்போ இந்த இடத்துல இத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல மறைக்கிறதுக்காக அண்ணாமலை சொன்னாரு, கீழ்த்தரமான அரசியல் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆளுநர்கிட்ட பட்டம் வாங்குறதுக்கு நேத்து ஜீன் ஜோசப் அவர்கள், ஆளுநர்கிட்ட நான் பட்டம் வாங்க விரும்பல, ஏன்னா ஆளுநர் வந்து தமிழகத்திற்கு துரோகம் செஞ்சுட்டாரு. என்ன ஒரு மனநிலை பாருங்க இன்னைக்கு. அப்ப இங்க வந்து எல்லாம் ஓட்டாதான் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு. அது அடுத்ததா கிட்னி திருட்டு பெரிய லெவல்ல பேச்சு பொருளா இருந்தது. அந்த பேச்சு பொருள் வந்து இன்னைக்கு மடை மாத்திட்டாங்க எல்லாத்தையும். இப்ப வந்து எதுவுமே பேசுறதுல மக்கள் இன்னைக்கு வந்து பாருங்க, தாயுமானவர் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு நம்மள முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ அதே கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாயுமானவர் அப்படின்னு பேர் என்ன, சிவபெருமான். அப்ப சிவபெருமான் பேர் வைக்கலாமாங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா, சுதந்திரம் வந்து ஏதோ ஒரு மக்களுக்கு வந்து இன்னும் கிடைக்காம போராடிட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்துல அடிப்படை தேவைதான். இன்னைக்கு வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்துருவாங்க, அதாவது பகுதி நேர டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லை நாங்க ஓய்வூதியம் தர்றோம், இவன் பழைய ஓய்வூதியம் எடுத்துட்டு வர்றோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நிறைவேற்றலைன்னா எப்படிப்பட்ட அரசு பாருங்க. ஆனா இதெல்லாம் ஏமாறுறவங்கள வந்து உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம கேட்கலாம். உங்களுக்கு இது தேவைதா, இது வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா என்ன பண்றது, இங்க தேவை தானே அவங்களுக்கு. ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை தானே. யாரை நம்பணும் இப்போ? வேற தேசக்காரங்களையா நம்ப முடியும்? நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வர்றாங்க, நம்மளோட அண்ணன் தம்பி முறையில இருக்காங்க, அவங்கள நம்ப தானே ஆகணும். ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க, நம்மளோட வாழ்வாதாரம் மேம்படுத்தி ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு தானே நம்புறாங்க. எதுவுமே இங்க இல்லைன்னா அடக்குமுறையை மட்டும் கையாண்டுட்டு இருந்தான்னா, அதே ஏதோ ஒரு விதத்துல வந்து மடைமாற்றி நாங்க நல்லாச்சு, நாங்க பாருங்க எப்படி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நாங்க தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவுல கைது செய்யறாங்க, அடிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நீங்களே பாதுகாவலன், நீங்களே அடிமைப்படுத்துறீங்க, நீங்களே அடுத்தது ஏதோ ஒரு திட்டத்து மூலியமா அவங்கள மேல எடுத்துட்டு வர்ற மாதிரி மறுபடியும் அவங்கள வந்து பலியாடா உருவாக்கிட்டு நீங்க நல்லா ஜாலியா பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு நல்ல கமிஷன் வாங்கிட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பான்ற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே சிந்திச்சு அட்லீஸ்ட் அடுத்த முறையாவது ஏதாவது ஒரு 2026 ஒரு தெளிவான சிந்தனையோட இந்த சுதந்திர தின நாள்ல எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்து கண்டிப்பா ஏதோ ஒரு ஜனநாயகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழிதான் ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லைன்னா பிறந்ததுல அர்த்தமே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும்.